2024ல் நான் வரும்போது அக்கா ஃபேமிலியும் கூட கூட்டிகிட்டு அப்போ வந்து ஹையாக 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். அவங்களும் 1 மந்த் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரிட்டர்ன் போனாங்க. ஒரு 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா நானும் என் பையனை மட்டும் தனியாக ஹஸ்பண்ட் கூட இருந்தோம். அதுக்கப்புறம் என் பையனுக்கும் ஹையாவில் இருந்ததுனால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. மறுபடியும் நானும் அவனும் தனியாகவே போனோம். இப்படியே தாங்க வர்றது போகிறது ஒரு 1 மந்த் வருவேன் போயிடுவேன், ஒரு 15 டேஸ் இருப்பேன் போயிடுவேன். இயர்லி ஒன்ஸ் உள்ள என்ட்ரி எக்ஸிட் ஆகிடுவேன் நான். அகெயின் வந்து 2024ல் வந்து நவம்பர் வந்தேன். நவம்பர் வந்து அப்பவும் கரெக்ட் டிசம்பர் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேபி வந்து பிளான் பண்ணாமல் அன்எக்ஸ்பெக்டடாக அதுவே பிளான் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் 2025ல் ஜான்வரி 1 வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணால் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒரு 15 டேஸ் இருந்தேன். கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம ஊருக்கு போயிட்டேன். ஏன்னா இங்கே பயங்கர குளிர், என்ன நானும் பார்த்துக்க முடியாது, என் பையனையும் பார்த்துக்க முடியாது. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். சரி செகண்ட் பேபியாச்சும் கத்தாரில் பிளான் பண்ணலாம் டெலிவரிக்கு அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அதுவும்